ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா விரால் மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். அது கூட மீனை சேர்த்துடலாம். மீனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கிறேன். கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கழுவுறப்பவே மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சு எம்ச்சி பழம் புரிஞ்சிடலாம். ரெண்டு எம்ச்சி பழம் எடுத்துருக்குறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். கவுச்சி வாசனை வராது, மீன் ஒடியாது. அதனால தான் புளி, மஞ்சத்தூள், உப்பு, எம்ச்சப்பழம். 150 கிராம் சின்ன வெங்காயம், 2 கைப்பிடி பூண்டு, 5 தக்காளி, தேங்காய், 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு மாங்காய், கடுகு, வெந்தயம், சீரகம், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், தேவையான அளவு உப்பு. 1 கேஜி மீனுக்கு 4 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். புளி தண்ணி கூட கொத்தமல்லி, அரைச்ச தேங்காய், தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எள்ளெண்ணெய், வெந்தயம், சீரகம், கடுகு, வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, நாலு பச்சை மிளகாய், புளி, தேங்காய், தக்காளி, கொத்தமல்லி கரைச்சி வச்சு தண்ணி அதை எடுத்து ஊற்றிடலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு, கட் பண்ண மாங்காய் சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீனை சேர்த்துடலாம்.
ஒரு 5 நிமிஷம் மீன் கொதிக்கிட்டோம், இறக்கிடலாம். சுவையான விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.